இன்றைக்கி ரெசிபி ஷாஹி துக்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரப்ரி ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துகிட்ருக்கேன். அது நல்லா காயணும். பால் நல்லா காஞ்சதும் அது 1/2 லிட்டராக குறையிற அளவுக்கு நம்ம நல்லா வற்ற விடணும். சிம்லேயே வச்சு பாலை கொதிக்க விடணும். பால் காயும் போது ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பால் 1/2 லிட்டராக குறைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ பாலில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் பால் கொதித்ததுக்கப்புறம் 50 கிராம் பிஸ்தா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 50 கிராம் முந்திரி பருப்பு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 50 கிராம் பாதாம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரப்ரிக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 50 கிராம் சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். ரப்ரி நல்லா திக்காகணும். ரப்ரி நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ரப்ரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரப்ரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் ப்ரெட்டோ என்ன உங்களுக்கு விருப்பமான எந்த விதமான ப்ரெட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. ப்ரெட் கட் பண்ண பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை சேர்த்து ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கணும். சிம்லேயே வச்சு பொரிக்கணும். ரொம்ப கருப்பாகக்கூடாது. ஸ்வீட் ப்ரெட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கலர் அதிகமாக கொடுத்துரும். அதனால் சாண்ட்விச் ப்ரெட் இதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பொரித்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் 100 கிராம் சுகர் எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவைப்படாது. பிசுப்பு பதம் வந்தாலே அந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா ஃபஸ்ட்டு கரையணும். கரைஞ்ச உடனே இது நல்லா கொதிக்க விடணும். நம்ம தொட்டால் கையில் பிசுன்னு ஒட்டணும். அந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை அதில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்லையும் வேணுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை அதில் சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் அதில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். சுகர் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் ப்ரெட்டில். ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரப்ரியை சேர்த்துக்கலாம். ரப்ரியை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பிஸ்தாஸ் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஷாஹி துக்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.